ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் வருடம் பராபவ வருட பலன்களை பற்றி பார்க்க போறோம். முதல்ல பராபவ வருடம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம், ஆங்கில மாதத்துக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 அன்றும், தமிழ் மாதம் சித்திரை 1ஆம் தேதி அன்றும் பிறக்குது. முதல்ல பராபவ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தோல்வி, அவமானம், குறைபாடு இது எல்லாற்றையும் சரி செய்து ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய, முயற்சி மூலமா வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடம் தான் இந்த பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்துல மேஷ ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கிறாரு. ஒரு பெரிய மாற்றத்தையும் புதிய தொடக்கத்தையும் கொடுக்க போறாரு. முதல்ல லக்னம் எங்க இருக்காரு அப்படின்னா, ரிஷப லக்னத்துல இருக்கிறாரு. ரிஷபத்துல இருந்து 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 4ஆம் இடத்துல கேது இருக்கார், 12ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க, 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், புதன், சனி பகவான் இருக்கிறார், 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருக்கார். மாந்தி பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இப்பேற்பட்ட பராபவ வருடம் மேச ராசிக்கு இதற்கு முன்னாடி சரி, என்னாலதான் ஒரு விஷயம் செய்ய முடியும், நான் தான் இதற்கு ஒரு நல்ல ஒரு ஒரு முடிவு எடுத்து கொடுப்பேன், என்கிட்ட கேட்காம நீங்க இதை செய்யக்கூடாது, ஏன் இஷ்டப்படிதான் நீங்க இருக்கணும்னு சொல்லி சில பேரு ஒரு ஒரு தைரியம் தெனாவட்டுல ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இதற்கு முன்னாடி பெண்ணா இருக்க பட்சத்துல அவங்களுடைய வீட்டுல அவங்களுடைய தாயார் தந்தையார் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணும்போதோ, ஏதாவது பேச்சு கேட்காம ஒரு எடுத்தெறிஞ்சு பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நடந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பராபவ வருடம் ஒரு என்ன மாதிரியான தன்மையை கொடுக்குது அப்படின்னா, உங்களுடைய தப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை. சரி, நம்ம இவ்வளவு நாள் நம்ம இந்த மாதிரியான ஒரு கோபப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இல்ல சம்பந்தமே இல்லாம ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கும், நம்ம இதை மாற்றணும்னு சொல்லி உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இன்னொன்னு, வேலையில நீங்க வேலைன்னு அப்படி செய்யக்கூடிய ஒரு பர்சன். போராட்டம் எப்பவுமே உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த போராட்டத்துக்கு எப்படி ஓய்வு என்பதே இல்லை அப்படிங்கிறத உங்களை வச்சே சொல்ல. ஏன்னா ஓடிக்கிட்டே இருப்பீங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்றது, வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த வேலைய இப்ப உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு, உறுதியான ஒரு நிலையான ஒரு வருமானம் வந்துகிட்டு இருந்தாலும் மறுபடியும் வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்து அதன் மூலமா ஏதாவது வருமானம் வருமா அப்படின்னு ஏதாவது ஒரு 2 வழி 3 வழின்னு சொல்லி நீங்க வேலை பார்க்கணும்னு சொல்லி நீங்க அதை ஏன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதை யோசிச்சுக்கிட்டே ஏதாவது ஒண்ணு மூலமா நம்ம சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், இதுதான் உங்களுடைய எய்மாவே இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. உங்களுக்கு தொழில் வேலை ரொம்பவே நல்லா இருக்கு, குடும்பமும் உங்களுக்கு அருமையா இருக்கு. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்குது. தன லாபம் இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. உங்களுக்கு ஒரு குழந்தைகள் உங்கள் சொல் பேச்ச கேட்கறது, படிப்புல ஆர்வம் அதிகமாகிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த பராபவ வருடம் கொடுக்க போகிறாரு. முக்கியமா உங்களுக்கு பூர்வ புண்ணிய யோகம் இருக்குது. உங்களுக்கு பூர்வீக சொத்து வர்றதுக்கு உண்டான யோகம் இருக்கு. இல்ல காதல் பண்ணிக்கிருக்கீங்க, உங்க காதல் வீட்டுல ஏத்துக்கல, இல்ல நீங்க ஒரு ஒன் சைடா லவ் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல மறுபடியும் நீங்க பேசி புரிய வைக்கிறது மூலமா உங்கள் காதலை ஏற்றுக்கொள்வாங்க, வீட்டுல ஒத்துக்குருவாங்க. அது திருமணத்திற்கு போறதுக்கு உண்டான யோகமாவும் கொடுக்குது. உங்களுடைய ராசிப்படி பராபவ வருடம் 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் அருமையா இருக்கு. அப்படி பார்க்கும் போது 5ஆம் இடமான காதல், 7ஆம் இடமான திருமணத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு காதல் திருமணம் ஆகுறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. முதல் திருமணமும் எனக்கு தாமதமாயிக்கிட்டு போகுது, எனக்கு முதல் திருமணம் முடிக்கணும், ஆனா ஏதாவது ஒரு வகையில தட்டி கழிச்சுட்டே போகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு முதல் திருமணத்திற்குண்டான யோகமும் அமோகமா இருக்கு. ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு சொத்துகளும் அதன் மூலமா ஒரு ஆதாயம் வந்துகிட்டே தான் இருக்கும். புகழ், பேரும் புகழும். இதற்கு முன்னாடி உள்ள ஒரு ஆளே வேறப்பா, இப்ப அந்த ஆள் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிட்டாங்கப்பா. ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு செம்மையான கேரக்டர், முன்ன மாதிரி யாரும் கிடையாது. விட்டு கொடுத்து போறதுலயும் சரி, ஒரு விஷயத்த உள்வாங்கி அதன்படி செய்யறதுலயும் சரி, எப்பவுமே நீங்க நேர்த்தியான ஒரு ஆள். ஒரு வேலையை கரெக்டா கொடுத்தா அது நேர்த்தியா பண்ணி முடிச்சிருவீங்க. இப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த வருஷம் கூடுதல் பலனா அள்ளி கொடுக்கிறாரு. எல்லா விதத்திலையும் கூடுதல் பலனை அள்ளி கொடுக்கிறாரு.
அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அனைத்துமே வசமாகும் வருடமா இந்த பராப வருடம் இருக்கு. ஓகே, எதுல கவனமா இருக்குன்னு சொல்லி பார்த்தும் பொழுது 12ஆம் இடத்துக்காரங்க கவனமா இருக்கு. 12ஆம் இடத்துல உள்ள பாவங்கள் கவனமா இருக்கணும். என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் நிம்மதியில்லாத ஒரு தூக்கம் மாதிரி இருக்கும். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்கி, எப்பதான் நிம்மதியா தூங்குவேன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சின்ன மனக்குழப்பம் இருக்கும். வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதமாகும். கொஞ்சம் தாமதமாகி வெளிநாடு போறதுக்கு உண்டான யோகம் கண்டிப்பா கிடைக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த கால் பாதம் வலி, இந்த மாதிரியான ஒரு வலி, ஒரு உடல்நல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஹீட்டுனால உடம்புல உள்ள ஒரு ரொம்ப ஒரு உஷ்ணம் ஏறுதுன்னு சொல்லி ஒரு தலைவலி இதெல்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். சில விரைய செலவுகளுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதாவது வருமானத்தை கொடுக்குறாரு, குடும்ப ஒற்றுமையை கொடுக்குறாரு, திருமண யோகம், குழந்தை பேர் உண்டான யோகம் உங்களுக்கு இருக்குது. 5ஆம் இடம் குழந்தை பேருக்குண்டான யோகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நல்லதை கொடுக்குறாரு. ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு கவனமான எச்சரிக்கை உணர்வு கொடுக்குறாரு. இந்த பராபவ வருடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாள் இரவேவும் நீங்கள் எழுந்து பார்க்கும்படியான ஒரு இடத்துல மா, பலா, வாழை மற்றும் வாசனை பூக்கள் மற்றும் கண்ணாடி, இது ஒரு ஒரு முடிஞ்சளவு கையில இருக்கிற ஒரு பணம், இதை எல்லாத்தையும் வைத்து காலையில அந்த பொருட்கள் மேல்தான் உங்க கண்ணே விழிக்கணும். அதான் நீங்க முதல் பார்வையா அதைத்தான் பார்க்கணும். அதற்கு அப்புறம் சமையல், அறுசுவை உணவு செய்யணும். உங்களால முடிந்த ஒரு சின்ன சின்ன அளவான அரிசுவை உணவு செய்யணும். அன்னைக்கு அது சாப்பிடணும். இதன் மூலமா ஒரு பெரிய ஒரு புது உற்சாகத்தையும் புது தொடக்கத்தையும் கொடுக்குது. அனைத்து வகையான சமநிலை தன்மையையும் நம்ம இந்த காலத்துல சரி பண்ணிடலாம். முதல்ல முக்கியமான விஷயமா கர்ம வினை, அதாவது இதற்கு முன்பு நம்ம பண்ண கர்மா இந்த வருஷம் நம்ம அனுபவிக்க போறோம். அதுதான் இந்த பராபவ வருடத்துல மிக முக்கியமானது. இதற்கு முன்பு நம்ம நல்லது பண்ணியிருந்தோம்னா ரெட்டிப்பு லாபம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம சிறு பாதிப்பு வரையாகனே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம்னா அதுல நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், நம்ம என்ன மாதிரி புரிதலோட பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு நம்ம மேல ஒரு தவற விளக்கி ஒரு நற்பலன்கள், நீ இந்த கரெக்ட் மாறு, நீ இந்த அளவு இந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து நம்மளை திருத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இந்த வருடம் நம்மளுக்கு கிடைக்குது பராபவ வருடத்துல. நீங்க என்ன வழிபாடு செஞ்சா சிறப்பா இருக்கும்னு சொன்னா, சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க. சூரிய பகவான் வழிபாடு பண்றது மூலமா உங்களுக்கு இருக்கிற சில உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மன சம்பந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வு கிடைக்கும்.